வாசிங்க 21 அப்படியே வாசிங்க 21 24. கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நம்ம சொல்லுவாங்க இல்லையா, நிறைய எல்லா இடத்துலயும் வாசிக்கிறது என்னது தெரிஞ்ச வசனம் இல்லையா? நம்ம பாட்டு கூட பாவோம். நல்லா கவனிங்க, சாவு எனக்கு ஆதாயம். வாசிங்க தொடர்ந்து. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலனுண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அவருக்கே கொஞ்சம் அப்படி டவுட் வருது, இருக்கலாமா போலாமா? நல்லா கவனிங்க, பவுல் சொல்றாரு ரெண்டு பக்கம், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. நம்ம ஜீவனை பத்தி தான் பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்றாரு. ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருப்பதனால என் கிரியைகளுக்கு பலனுண்டாயிருப்பதனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று நான் அறியேன். 23 வசனம் வாசிங்க. ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அவருக்கு ஆசை உண்டு. நல்லா கவனிங்க, அவருக்கு ஆதாயம், அவருக்கு ஆசை. வாசிங்க. அது அதிக நன்மையா இருக்கும். ஆமா, அப்படி இருந்தும் நான் சரீரத்திலே தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஏன் அதிக அவசியம்? இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து வாசிங்க. இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து 26 வாசிங்க. 26. உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடு கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். அவர் சொல்றார் 24. அப்படி இருந்து நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு என்ன செய்யுது? நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நம்ம நிறைய தெரிஞ்ச வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. சாவு அவருக்கு ஆதாயம், பவுலுக்கு ஆதாயம், ஆனா தேவனுக்கு ஒன்னும் ஆதாயம் கிடையாது. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? கடவுளுக்கு ஆதாயம் இல்லைங்க. நம்ம விசுவாசிகள் அன்று சீக்கிரம் போன போயிட்டா ஒண்ணு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. ஏன்னா அவர் சொல்றாரு, நான் இங்க இருந்தனா விசுவாசிகளுக்கு ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இங்க இருந்தனா என் தெருவுக்கு ஆசீர்வாதம், இங்க இருந்தனா நான் பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், இங்க இருந்தனா என் தேசத்துக்கு ஆசீர்வாதம், இங்க இருந்தனா நான் கிறிஸ்துவை பிரதிபலித்துக் கொண்டே இருப்பேன். நான் அங்க போயிட்டேன் அப்படின்னா அது எனக்கு தான் ஆதாயமே தவிர அவருக்கு ஆதாயம் அல்ல. அவருக்கு ஆதாயம் அல்ல. அவருக்கு எனக்கு ரொம்ப பிரயோஜனம் அவர் சொல்ல மாட்டாரு, அவருக்கு தான் பிரயோஜனம். நல்லா கவனிங்க. அப்போ ஏன் நம்ம பிழைத்திருக்கிறோம்னா அவருடைய திட்டத்தை இந்த பூமியில நாம் நிறைவேற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் சித்தத்தை நாம் பூமியில நிறைவேற்றும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இந்த 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்க